குட் ஈவினிங் எவ்ரிவன். இது ஒரு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு ஹாக்கி ஃபீல்டுக்கு ஒரு ஹாக்கி இந்தியாவுக்கு இது வந்து ஒரு நல்ல தருணம். ஃபஸ்ட்டு ஹாக்கி லீக் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் எடுத்த டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மற்ற டீம் வந்து ஜேகே சிமெண்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ அண்டு மகேஷ் பூபதி அவருடைய டீம், வேதாந்தா குரூப், இது மாதிரி எல்லாமே மற்ற ஸ்டேட்டுடைய டீம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்க. நான் இங்கே நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன் தமிழ்நாட்டிலையும், என்ன டீம் வரலையே அப்படின்ட்டு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏற்கனவே நான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும், நல்லா பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு ஏற்கனவே நானும் சார்ல்ஸும் முன்னால் கபடி டீமுக்கு போகலான்ங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். அது எடுக்க முடியல அந்த டயத்தில். இந்த சான்ஸ் வந்து நான் அவர்கிட்ட சொன்னோன்னே இஸ் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக அண்ணன் தமிழ்நாடு டீமுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும், பிளேயர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஓகேன்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு ரைட்னு சொல்லி வந்தார். அதற்கு முதல்ல ஹாக்கி இந்தியா சார்பில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். இன்னைக்கு ஹாக்கி எப்படி பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, வேர்ல்டில் நம்ம வந்து 3rd பொசிஷனில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 2 ஒலிம்பிக்ஸ் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல். இந்த 5 monthsல வந்து நம்ம வந்து 4 கோல்டு மெடல் எடுத்திருக்கிறோம். ஏஷியா கப்பில் வந்து மென் அண்ட் உமன், ஜூனியர் மென் அண்ட் உமன் எல்லாமே வந்து கோல்டு மெடலில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து வேர்ல்டில் வந்து எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஹாக்கி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வந்து இந்த ஹாக்கி லீக் வந்து இன்னும் வேர்ல்டு பிளேயர்ஸ், இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, மொத்தம் ஒரு 170 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 600 நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதிகமான ரேட்டுக்கு வந்து போனாங்க. அது வந்து ஃபாரின் பிளேயர்ஸோட நம்ம பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து ஏலத்துக்கு எடுக்கப்பட்டது வந்து பெரிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அதுலேயும் நம்ம எடுத்திருக்கிற டீம் அப்படிங்கிறது வந்து அவர் என்கிட்ட வச்ச முதல் கோரிக்கையே வந்து ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கணும், நம்ம அதுக்கு தகுந்தால நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 6 players ஃப்ரம் தமிழ்நாடு, இது வந்து ரொம்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஓவாக இருக்கட்டும், அதே மாதிரி கோச், அசிஸ்டன்ட் கோச் வந்து இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. லாஸ்ட் 3 years we are in தமிழ்நாடு வந்து போடியத்தில் இருக்கிறோம். அதோடைய கோச் சார்ல்ஸ் டிக்சன், அவர் வந்து அசிஸ்டன்ட் கோச் அதில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். டீமை பற்றி வந்து சார்ல்ஸ் அவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல சார்ல்ஸுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தான் இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன். இந்த டீம் வந்து டெஃபினட்டாக போடியத்தில் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் இயருக்கு பிறகு நம்ம வந்து இந்த ஒலிம்பிக்கு போகிறதுக்கு இந்த டீம்ல இருந்து நிறைய பேர் போவாங்கிற நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டீம்ல இருந்து ஒலிம்பிக்கு போகணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் மேலும் அவங்களுடைய டீம் சார்ல்ஸுக்கு பிறகு கீழே இருக்க டீம் வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் செட்டப் வந்து ரொம்ப பிரமாதமாக, ரொம்ப அதை மைனூட்டாக எல்லாரும் ஹெல்ப் பண்ண விதமும் வந்து டே 1ல இருந்து இந்த ட்ராவலை வந்து அழகாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற டீமையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓவராலாக மற்ற எல்லா டீம் கூடயும் ட்ராவல் பண்ணால் கூட இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப சிஸ்டமாக போயிட்டு இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படிங்கிற அளவுக்கு ஹாக்கி இந்தியாலேயே இந்த டீம் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எவ்ரி திங்ஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குன்னு சொல்லி ஹாக்கி இந்தியாவிலே இந்த டீமை இன்றைக்கி ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு. இதோடு நிற்காமல் அவருக்கு வந்து நான் இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த டீம் தாண்டி இதை வந்து ஒரு அகாடமி மாதிரி எடுத்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து உதவி செஞ்சு கிராஸ் ரூட் லெவலில் கீழே இருக்க பிளேயர்ஸை, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பொட்டென்ஷியலான பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுக்கு வந்து சார்ல்ஸ் குரூப்
கண்டிப்பாக உதவி செஞ்சு அவங்கள டிராகன்ஸ் டீமுக்குள்ளே கொண்டு வரணும், அவங்கள தமிழ்நாட்டு டீமுக்குள்ளே கொண்டு வரணும், இந்தியா கேம்ப் போகணும், அவங்க வந்து ஒலிம்பிக்கு போகணும். அந்த ஏரியாவுக்கு அவங்க இன்னும் நிறைய இந்த லீக்கை தாண்டி அதில் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டுறேன். கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கையும் இருக்குது. நடைபெறும் விரைவில் அடுத்த ஒலிம்பிக், அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்கில் தமிழ்நாட்டில் இருந்து ஒலிம்பிக் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.